ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த நாட்களில் கர்த்தர் தியானிக்க வைத்த காரியங்களை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்பவைகள். ஆமென். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள், இதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபம் மிக மிக அவசியம் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஜெபத்தின் மேன்மை, ஜெபம் எவ்வளவு முக்கியம், ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். ஆதியாகமத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை நமக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து ஆரம்பமாகிறது ஜெபத்தின் அனுபவம். வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான யோவானுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்ட காட்சிகளில் ஒன்று என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே தூபமாய் இருக்கிறது காண்பித்து கொடுக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்தின் அவசியம், ஜெபத்தின் முக்கியம். நாம எல்லாருமே ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்மை குறித்து சொல்லப்படுகிற சாட்சிகளில் ஒன்று அதுவாய் இருக்கணும். ஆமென். இவன் யார் தெரியுமா? இவன் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் அனனியாவினிடத்தில் கர்த்தர் பேசும்போது பவுலை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 9:11 பிற்பகுதியில் ஆமென், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இது அவனே சொன்ன சாட்சி கிடையாது, இன்னொருத்தன் ஆளை வச்சு சொன்ன சாட்சியும் கிடையாது, கர்த்தர் சொன்ன சாட்சி. அவன் யார் தெரியுமா? ஜெபம் பண்ணுகிறவன். நம்மை குறித்து இப்படி அவர் சாட்சி கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்மை குறித்து கொடுக்கப்படுகிற சாட்சிகளில் இது ஒன்றாக இருக்கணும். இவன் யார் தெரியுமா? ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. ஜெபம் மிக அவசியம். ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப தாழ்த்தி ஜெபிக்கிறான். தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டு லோத்துக்காக, குடும்பத்துக்காக தன்னை சாம்பல் என்றான், தூள் என்றான், அடியேன் பேச துணிந்தேன், தன்னை மிகவும் தாழ்த்தி ஜெபிக்கிறான். ஈசாக்கின் ஜெப அனுபவத்தை பார்த்தீங்கன்னா அவன் ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். அவனுடைய திருமண காரியத்தை ஆனாலும் சரி, அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்து கண்களை ஏறெடுத்த போது ரெபேக்காளை மூத்த வேலைக்காரன் அழைத்து கொண்டு வருகிறான். பிள்ளை இல்லை, மனைவிக்கு மலடியா இருக்கிற பிள்ளை இல்லை. பைபிள் சொல்லுது ஈசாக்கு வேண்டிக் கொண்டான், பெற்றுக்கொண்டான். ஈசாக்கின் ஜெப வாழ்க்கை வாக்குத்தத்த சந்ததி. அவன் வாக்குத்தத்த சந்ததினால சும்மா கிடைக்குமா? கிடைக்காது. ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ளணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஈசாக்கின் வாழ்க்கையில வாக்குத்தத்த சந்ததினா சுதந்திரவாளி. சுதந்திரவாளியா இருந்தாலும் பைபிள் காட்டுது ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தின் அவசியம் ரொம்ப முக்கியம். அதான் எங்க அப்பா ஜெபம் பண்ணியாச்சுல, இனி நான் ஜெபம் பண்ணணுமா? இல்லை, உங்க அப்பா ஜெபம் பண்ணியாச்சு, நீ வளர்ந்தாச்சு, இனி நீ ஜெபம் பண்ணி நீ பெற்றுக்கொள்ளணும். ஆமா. இன்னைக்கு எதுக்காக இது சொல்றேன்னா, இன்னைக்கு யூடியூபை தட்டினா செய்திகளுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் அதில் அநேக காரியங்கள் துருபதேசங்களா இருக்கிறது. ஜெபத்தை அவ்வளவு ஜெபத்தின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை அப்படியே அடிக்கிறது மாதிரி, நீ ஜெபிக்க தேவையில்லை, விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்கிற நிலைக்கு கொண்டு போகிறது மாதிரி இன்னைக்கு அநேக பிசாசானவன் அப்படிதான் நுழைவான். பிசாசு அப்படி கண்ணை உருட்டிட்டு கொம்பெல்லாம் வச்சுட்டு வரமாட்டான். அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டுதான் ஆட்டு மந்தைக்குள்ளே நுழைவான். ஆமென். எனவே இது ரொம்ப கவனிக்கணும். ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஈசாக்கு ஒவ்வொன்றையும் ஜெபித்து தான் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். யாக்கோபுடைய ஜெபம் என்பது தாத்தா அப்பாவை விட ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதம் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குதோ அதை விட ஜெபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை விட ஈசாக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை விட யாக்கோபு இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனால் ஆபிரகாம் எப்படி ஜெபித்தாரோ அதை விட அதிகமா ஈசாக்கு ஜெபிக்கிறாரு. ஈசாக்கு எப்படி ஜெபித்தாரோ அதை விட அதிகமா யாக்கோபு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் போராடுறான், அவன் அழுது கெஞ்சுறான். இப்படி ஆபிரகாம் ஜெபித்ததாக பார்க்க, ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்க்க முடியுது, ஈசாக்குடைய ஜெபத்தை பார்க்க முடியும். ஆனா இது எல்லாத்தையும் விட மேலா யாக்கோபுடைய ஜெபம் இருந்துச்சு.
ஜெப அனுபவம் தலைமுறை தலைமுறை தாண்ட மங்க கூடாது. அது இன்னும் பற்றி எறியணும். என் தகப்பன் ஜெபித்ததை விட நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கிறதை விட என் பிள்ளை ஜெபிக்கணும். இதுதான் ஒரு என்ன சொல்ல, நம்முடைய தலைமுறை இப்படி நிக்கணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே ஜெபம் ரொம்ப கெஞ்சுவான். மோசே ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்தித்தான் இருக்கிறது. ஆமென். தாவீதுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல நான் தியானம் பண்ணி மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணுவார். தன்னுடைய சூழ்நிலையில கர்த்தர் தந்த ஒவ்வொரு வார்த்தையும் நினைத்து ஆண்டவரே, நான் இப்படி இருந்த போது எனக்கு இப்படி பேசினீங்களே. அதான் 119 சங்கீதத்துல இருக்குல்ல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அவன் ஜெபத்தில் அவன் தியானிக்கிறான், தியானம் பண்ணி ஜெபிக்கிறான். தானியேலை பார்த்தீங்கன்னா உபவாசித்து ஜெபிப்பார். எந்த ஒரு காரியத்துக்கும் உபவாசிச்சிருவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு நான் இப்படி ஒவ்வொருத்தரையா எடுத்து சொல்றேன்னா, இவங்க வாழ்க்கை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை காட்டுது. இனி யாரு சொல்லி ஜெபிக்காம இருக்க போறீங்க? ஆமென். இவர்களுடைய வாழ்க்கை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை காட்டுது. இனி யாரு சொல்லி நீங்க ஜெபம் தேவையில்லைன்னு சொல்ல போறீங்க? சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி அது இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டார்ல, இனி நம்ம சைன் போட்டு எடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஓகே, அப்படின்னா பேதுரு எதுக்கு ஜெபிக்கணும்? பவுல் எதுக்கு ஜெபிக்கணும்? அப்போஸ்தலர்கள் எதுக்கு ஜெபிக்கணும்? அவங்க இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள், உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறார்கள். வழக்கமாய் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தையே செட் பண்ணி இருக்கிறாங்களா? ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறையுதோ அன்னைக்கு நம்முடைய மாம்சம் ரொம்ப எழும்ப ஆரம்பிச்சிடும். நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக தான் வருவோம், எல்லாம் நல்ல பைபிள்லாம் படிப்போம், எல்லாம் ரெடியா. என் வாழ்க்கையில் ஜெபம் குறையுதுனாலே என்னுடைய மாம்சம் எழும்ப ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிதான் அப்ப பலவீனம் தான் என்னில் ஓங்கி நிற்கும். என்னால் போராட முடியாது, என்னால் மேற்கொள்ள முடியாது, என்னால் சுதந்திரிக்கு. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. பலவீனம் ஓவராக என்ன ஆகும்? ஒரு கிளாஸ் தண்ணி கூட யாராவது எடுத்து தான் நம்ம வாயில ஊற்றி தர வேண்டும். நம்மளால எடுத்து கூட குடிக்க முடியாத நிலைமை. இதுதான் பலவீனத்தின் விளைவுகள். பலவீனம் எழும்ப நம்மால மேற்கொள்ள முடியாது, போராட முடியாது, தொடர முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இது பிசாசின் மிகப்பெரிய தந்திரம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சம் பலவீனம் உள்ளது, அதுக்கு தான் நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், நீ ஆவியில ஜெபம் பண்ணு. பத்மு தீவை எப்படி யோவான் மேற்கொண்டார்னா, ஆவியில. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அதுக்கப்புறம் பத்ம தீவை குறித்து யோவான் பேசவே இல்லை, அதுக்கப்புறம் பரலோகத்தை குறித்து பேசுறான். அவன் மாம்சத்தில் இருந்த போது அல்லது மாம்சத்துக்குள்ளானவனாய் காணப்பட்ட போது பத்ம தீவை குறித்து பேசுகிறான், ஆவிக்குள்ளான போது பரலோகத்தை குறித்து பேசுகிறான். ஜெபத்தின் மேன்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தின் அவசியத்தை, ஜெபம் இல்லாத வேற எந்த காரியத்துக்கும் ஜெபித்துதான் ஆகும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் ஜெபத்தை தான் முன்னாடி வைக்கிறார். ஜெபம் 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 ஜெபம். ஆமென். நம்ம ஜெபிக்க சொல்லுவோம், தப்பு கிடையாது. பாஸ்டர்ஸ்ட ஜெபிக்க சொல்லணும், அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். மூப்பர்கள்ட்ட அல்லது விசுவாசிகள்கிட்ட நமக்கு தெரியும் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி நம்பிக்கைக்குரியவங்க சிலர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்றது தப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, 10 பேர்ட்ட ஜெபிக்க சொல்லிட்டு நம்ம சும்மா இருப்போம் தெரியுமா? அதுதான் தப்பு. 10 பேர்ட்ட ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லிடுவோம். யூடியூப்பை பார்ப்போம், 10 மீட்டிங் பார்ப்போம், 10 நம்பர் எடுப்போம், ஃபோன் பண்ணி ஹலோ பிரேயர் சென்டரா? எஸ், ஜெபம் பண்ணுங்க. அடுத்து இவங்களுக்கு ஒரு ஃபோன், ஹலோ ஜெபம் பண்ணுங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபோன், ஓகே, தப்பு கிடையாது. ஆனால் நாம ஜெபிக்கிறோமா? நான் ஜெபிக்காம எனக்காக 10 பேரை ஜெபிக்க சொல்றதுல தப்பு. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பேதுரு, யோவான், யாக்கோபை தமக்காக ஜெபிக்க சொல்லிட்டு அவர் போய் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். சரி, இவங்க ஜெபிக்கிறாங்களா? வந்து பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க.
அப்ப அந்த இடத்துல எந்த ஜெபம் கை கொடுத்தது? அவர் செய்த ஜெபம். நமக்கு தெரியாது எத்தனை பேர் ஜெபிப்பாங்க. ஜெபிக்க இயேசு கிறிஸ்து பேதுரு யோவான் யாக்கோபிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் தூங்கல. அவங்க இருக்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு இந்த ஜெபம் ஓட. எனவேதான் இயேசு ஜெபத்தை முடிச்சிட்டு வந்து பேதுருவை பார்க்கல, ஜெபத்தின் நடுவுலையே 2 தடவை வந்து பார்க்குறாங்க. இதுக்கும் ஜெபம் பண்றாங்களா? ஏன்னா ஒருத்தங்க நமக்காக ஜெபிக்கும் போது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க? ஏன்னா இவர் மிகவும் வியாகுலப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்னொரு பிரேயர் சப்போர்ட் தனக்கு கிடைக்காததை உணர்றார். உணர்ந்ததும் போய் பார்க்கிறார், இவங்க என்ன பண்றாங்க. உண்மையில இவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்க்கும்போது ஒருத்தரும் இல்லை, தான் மாத்திரம் போராடி கொண்டிருக்கிற நிலைமை. நம்முடைய ஜெபத்தில் இது தெரியும். நமக்கு சில நேரத்தில் நம்மளால ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியாது. ஆனா நமக்காக இன்னொருத்தங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பலனை நம்மால சுதந்திரிக்க முடியும், நமக்கு அதில் ஃபீல் பண்ண முடியும். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் அதை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன், போன வருஷமா. ஆமா, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சாட்டர்டே சில காரியங்கள் நிமித்தம் ரொம்ப சோர்ந்து போய் அன்னைக்கு ஃபுல்லா ஜெபத்தில் இருக்கலாம் நினைச்சேன். ஆனா ஒரு 1 ஹவருக்கு மேல முடியல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேர போய் அப்படி சோர்ந்து போய் இருந்துட்டேன். சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றேன், ஒழுங்கா சாப்பிட முடியல. அப்படியே பிரேயர்ல இருக்கிறேன், ஆனா பிரேயர் பண்ண முடியல. ஒரு மாலையில ஒரு 7 மணி ஒரு 8 மணி இருக்கும், திடீர்னு ஒரு பலன் வந்துச்சு. திடீர்னு ஒரு பலன். அப்படியே போனேன், பின்னாடி சண்டே ஸ்கூல் நடக்கிற இடத்துல போய் நல்லா பிரைஸ் பண்ணி எங்கிருந்து இந்த பலம் வந்துச்சு? ஆமென். வேற ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆராதனை முடித்து விட்டு அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி பேசுறாங்க. பேசும்போது, பாஸ்டர் இப்படி நாங்கள் சனிக்கிழமை நாங்கள் இப்படி சேர்ந்து சிலராக சேர்ந்து ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி நாங்கள் சனிக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு உங்களை காட்டுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் அப்படியே ரொம்ப டல்லாக சோர்ந்து போய் என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த ரூமுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறத காட்டினாங்க. நாங்கள் உடனே நாளைக்கு ஆராதனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, இவர் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறாரு, இவர் டல்லாக இருக்கிறாரு, நாளைக்கு எத்தனை பேர் இந்த ஆராதனையை பார்ப்பாங்க, நம்ம இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் சொல்லிட்டு ஈவினிங் 7 மணிக்கு ஜெபம் பண்ணுறாங்க. 8 மணிக்கு எனக்கு பலன் கிடைக்குது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் ரிக்வெஸ்ட் அனுப்பல, பரலோகம் ஜெபிக்க வச்சது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஜெபத்தினுடைய வேல்யூவை மட்டும் அதை மறந்துடவே கூடாது. ஜெபம் ரொம்ப அவசியம். நான் என் வாழ்க்கையில் ஜெபிக்காம எனக்கு ஒரு வாசல் திறக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னையே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், உங்க இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் 10 பேரை ஜெபிக்க சொல்லி நான் எனக்காக ஜெபிக்காமல் எனக்கு ஒரு வாசல் திறக்கணும் நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் என்னையே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறேன், அல்லது நான் என்னையே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும், அது என்ன விட அவருக்கு தெரியும். அடுத்த நாளும் காட்டி கொடுத்து ஜெபிக்க வைக்கல, அடுத்த நாள் என்னதான் ஜெபிக்க வச்சா? இது நல்லா இருக்கேன் ஆண்டவரே, நான் டல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறவங்களை வச்சு ஜெபம் பண்ண வைங்க. அப்படி இல்லை. இந்த சாட்சியானுக்கு ஒரு நாள் இன்னொரு வாட்டி லாஸ்ட் இயர் 2021 ஜனவரி, அதாவது 2020 டிசம்பர் 2021 ஜனவரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல கால் வலி. ஏன்னால் ஏன்னா கண்டினியூஸாக மீட்டிங் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு நல்ல கால் வலி ஆரம்பிச்சிட்டு என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம். நின்று இப்படி பேசிட்டு போய் உக்காந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. தம்பி ஜஸ்டின் தான் வந்து காலைல எண்ணெல்லாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பான், ஒன்றும் நடக்கலை. ஆண்டவரே எனக்கு ஃப்ரீயாக அப்படி நின்று. அப்போ அம்மா சொன்னாங்க, நீ உட்காந்து பேசணும். ஐயோ, இந்த வயசுலேயே உட்காந்து பேசுகிறதா? அது நடக்காது.
பயங்கர கால். திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து ஒரு பாஸ்டருடைய மனைவி ஃபோன் பண்றாங்க. ஒரு திங்கக்கிழமை காலையில ஃபோன் பண்ணி, பாஸ்டர், நான் இத்தனைக்கு அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்க என்ன நேராக பார்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஆன்லைனில் பார்த்துருக்கலாம். ஒரு 1 வீக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பலவீனம் உங்களை ரொம்ப மேற்கொள்ள துடிச்சிட்டு இருக்கு. ஒரு 1 வீக்காக ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு. ஒரு திங்கக்கிழமை காலையில். ஞாயிற்றுக்கிழமை நான் ரொம்ப பெயினில் முடிச்சிட இடத்துனால காலையில் எழும்பி அப்படி இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு ஒரு கால் வலி ரொம்ப நாளாக இருக்குது, தேங்க்யூ, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல, இனி அந்த பெயின் இருக்காது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த வலி அப்படியே போயிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார். ஆமென். சில பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளும் போது அது என்னை விட அவருக்கு நல்லா தெரியும், நம்மளை விட அவருக்கு தெரியும். அவர் ஜெபிக்க வைப்பார். யாருன்னே தெரியாது நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நாம நல்லா இருக்கும் போது இது நடக்காது. நல்லா இருக்கும் போது நாம தான் ஜெபிக்கணும். நமக்கு தெரியும், அது அவருக்கு தெரியும். எனக்கு என்ன பலன் இருக்கு, எனக்கு என்னால எது செய்ய முடியும். அவர் நேற்று ஒரு வார்த்தையை நான் மெடிடேட் பண்ண, எனக்கு ரொம்ப ரொம்ப பலனா இருந்துச்சு. ஆமாம், அது செய்தி எல்லாம் இருந்தாலும் நான் அதை டச் பண்ணதுனால சொல்றேன். கிதியோனை ஆண்டவர் அனுப்புவார். அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புவார் அப்படின்னா, ஆமென், நியாயாதிபதிகள் 6:14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆனா உண்மையிலே கிதியோனுக்கு உள்ளே மீதியானியரை மேற்கொள்ளுகிற பலன் இருக்குதான்னு கேட்டா இல்ல. அப்படி இருந்திருக்குமானால் அவன் இதுக்கு முன்னாடி மீதியானியரை மேற்கொண்டிருப்பான்ல. இப்போ ஆண்டவரே, அவனுக்குள் இருக்கிற பலன் என்ன பலன் ஆண்டவரே? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கான பலன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்ல. போவதற்கான பலன் இருக்கிறது. அந்த பலத்தை பயன்படுத்தி அவன் புறப்படுகிறான். பைபிள் சொல்லுது 6வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ கிதியோனே, உனக்கு ஒரு பலன் இருக்குல்ல, அதை நீ பயன்படுத்து. இருக்கிறத நீ பயன்படுத்து, இல்லாததை நான் உனக்கு தருவேன். ஆமென். ஆமென். இருக்கிறத பயன்படுத்து. என்ன பலன் பா உனக்கு இருக்கு? நான் ஆராதிக்கிறேன், இந்த பலன் மட்டும்தான் இருக்கு. ஆமென். அடுத்த பலன் என்ன? அடுத்து எனக்கு தெரியாது. இருக்கிறத நீ பயன்படுத்து, இல்லாததை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இல்ல நான் அதை மேற்கொள்ள மாட்டேன், மேற்கொள்ளுகிற பலன் இல்ல, அது இல்ல, இது இருக்கு. என்ன இருக்கு? உன்னை அனுப்புறேன்ல, போ. அதுக்கப்புறம் நான் தரேன். உனக்கு இருக்கிற பலன். ஆமென். உனக்கு இல்லாத பலனை வச்சு இல்ல, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. இருக்கிறத பயன்படுத்துங்க, இல்லாதது தருவார். ஆமென். இது செய்தி அல்ல, ஆனால் இது என்னை கடந்த நாளில பலப்படுத்தினதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க வைக்கிறாரா, ஜெபிக்க தூண்டுறாரா? அந்த நேரத்தில் உங்க சோம்பேறித்தனத்தை அசதியாய் கவனிக்காம அதை விட்டுறாதீங்க. இருக்கிற தருணம், கிடைக்கிற தருணம், இருக்கிற பலன், இதை கண்டிப்பா பயன்படுத்தணும். காரணம், ஜெபம் மிக மிக அவசியமா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13:4. யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினாலே அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பார்த்து செவி கொடுப்பார். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. பார்த்து செவி கொடுப்பார். எதை பார்த்து இங்க செவி கொடுக்கிறார் தெரியுமா? அவனை பார்த்துல. அவனை பார்த்தா அவருக்கு செவி கொடுக்கவே
முடியாது. ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு காரணமே யாருதான்? யோவாகாஸ் தான். நீங்க இதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். அவனை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல ராஜாவாக வைக்கிறார். 17 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணி, 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்? 3வது வசனம், இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை அவர் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலே, அவனுடைய குமாரன் பெனாதாத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இந்த நேரத்தில் தான் யோவாகாஸ் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நோக்கி பிரார்த்திக்கிறான், ஜெபிக்கிறான். அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை அவர் பார்த்து, நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு தேவன் பதில் தந்ததற்குடைய மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய நீதியோ ஒண்ணும் இல்லை. நிறைய ஜெபத்துக்கு நாம் பெற்றுக்கொண்ட பதிலுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம பார்க்கிறார், நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்ல, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் அப்ப இந்த இடத்துல யோவாகாசே, உன் கிரியைகளின் நிமித்தம் உனக்கு பதில் கிடைச்சிருக்கும்னா நிச்சயமா கிடைச்சிருக்காது. தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தம் உனக்கு இந்த பதில் கிடைத்திருக்கிறது. இனி நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இனி திருப்பியும் தேவனை கோபப்படுத்தாதபடிக்கு பயத்தோடு வாழணும். மனாசே அப்படிதான் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்து கர்த்தர் இறங்கி அவனுக்கு கிரியை செய்ததும் அவன் ஓடி போய் என்ன பண்றான் அப்படின்னா, தேசத்தில் இருக்கிற அவ்வளவு விக்கிரகங்களையும் அடிச்சு போட்டான். இனி இதெல்லாம் இருக்கக்கூடாது. இனி ஒரு விசை என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பொல்லாப்பு வந்து விடக்கூடாது. இனி ஒரு விசை நான் தேவனை கோபப்படுத்துகிறவனாய் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் ஜெபிக்கும் போது நாம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். 118வது சங்கீதம் எடுக்க வேண்டாம், 5வது வசனத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். எப்படி செவி கொடுத்தார்னா, என் நெருக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். சங்கீதம் 3:1 தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். 3வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 1-4 வாசியுங்கள். சங்கீதம் 3:1-4. கர்த்தாவே, கர்த்தாவே, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அளித்தார். எங்கிருந்து தாவீது கூப்பிடுறீங்க? சத்துருக்களின் நடுவில் இருந்து அவர் பார்த்து. மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு பார்த்து கேட்கிறார். உண்மையில கஷ்டப்படுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் ஆண்டவரை மாதிரி அன்புள்ள தேவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கடலில் மூழ்கின பேதுரு கூப்பிடுகிறான். அது விசுவாசம் உள்ள ஜெபமா, அவிசுவாசம் உள்ள ஜெபமா? விசுவாசம் உள்ள ஜெபம்னா அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார்? அற்ப விசுவாசிய, ஏன் சந்தேகப்பட்டாய் கேட்டாரா இல்லையா? அவன் என்ன நினைச்சிட்டான்? இதோட சில ஜெபங்கள்ல நம்மையா தாண்டி சில சந்தேகம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உடனே கை நீட்டி அவனை பிடிச்சு. ஆமென். அப்ப இந்த இடத்துல உண்மையில அவனுடைய விசுவாசத்தை அளந்து அவனுக்கு அவர் பதில் கொடுத்திருப்பார்னா, பேதுரு முடிவு அங்க இருந்திருக்கும். இந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார்னா, அவன் சூழ்நிலையை பார்க்கிறான். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான்? இந்த யோவாகாஸ் நிமித்தம் தேசத்துல இத்தனை பொல்லாப்பு,
அவன் அறிந்து கொண்டான், அதை உணர்ந்து கொண்டான். என்னாலதான் இனி என்ன வழி? ஒரே வழி, கர்த்தரை நோக்கி கெஞ்சணும், கர்த்தரை நோக்கி பிரார்த்திக்கணும். அவன் தேவனை நோக்கி ஜெபித்த போது அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை அவர் பார்த்து, அப்ப தேவன் கையை பிடிச்சிட்டு தான் அவனை திருத்துறார் அல்லது அவனை மாற்றுகிறார், அவனை உணர்த்துகிறார். கையை பிடிச்சிட்டு உடனே கை நீட்டி பிடிச்சு, ஏன்னா சூழ்நிலையை பார்க்கிறார். இந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவைன்னா அவனை தூக்கி விடணும். எருசலேமிலிருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போகிறான், கள்ளர் கையில் அடிபட்டு குற்றூராய் விடப்படுகிறான். ஆசாரியனும் லேவியனும் விலகி போகும்போது சமாரியன் அங்கே வருகிறான். அந்த இடத்துல அவனுக்கு கிளாஸ் எடுக்கல. உன்னை யார் இங்க இருந்து அங்க போக சொன்னா? ஒழுங்கா இங்க இருந்திருக்கலாம்ல. கிளாஸ் எடுக்கல. கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா கிளாஸ் முடியறதுக்குள்ள அவன் கதை முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் எப்படி கிடக்கிறான்? குற்றுயிர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடைசி ஜீவன் மட்டும் இருக்கு, எல்லாம் அவனுடைய பலம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, ரத்தமும் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவைன்னா அவன் சூழ்நிலையை பார்த்து அவனை தூக்கி விடுகிறார். தூக்கி விட்டுட்டு சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். நாளைக்கு நான் சத்திரத்தில் வந்து பார்ப்பேன் என்று சொன்னார். உன்னை எந்த இடத்துல இருந்து தூக்குனேன்னு அங்க வந்து பார்ப்பேன் என்றல்ல, உன்னை எங்க கொண்டு நான் சேர்த்தேனோ அங்க வந்து பார்ப்பேன். பார்த்து பதிலளிக்கிற கர்த்தர். இன்னைக்கு அநேக பதிலை நாம் பெற்றுக்கொண்டது நாம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து. 40வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். அடுத்த வசனம், பயங்கரமான குழியில், இங்கே நான் எங்கிருந்து கூப்பிடுறேன் தெரியுமா? பயங்கரமான குழி, உளையான சேற்று என்னை தூக்கி எடுத்து. கர்த்தர் பார்க்கிறார். இந்த இடத்துல இவனை விட்டா இவன் கதை முடிஞ்சிரும். பார்த்து பார்த்து செவி கொடுக்கிறார். அது எப்படி செவி கொடுக்கிறார்? என்னிடமாய் சாய்ந்து, என்னிடமாய் சாய்ந்து. அந்த இடத்துல எனக்கு ஃபேவரா வந்துட்டார். அதுதாங்க அவருடைய கிருபை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல எனக்கு ஃபேவரா வந்துட்டார். என்னிடமாய் சாய்ந்து. புலம்பல் 3:55 எரேமியா இப்படி சொல்லுகிறார். புலம்பல் 3:55, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அடுத்த வசனம், என் சத்தத்தை கேட்டீர், என் சத்தத்தை கேட்டீர். அந்த நேரத்தில் நான் எங்க இருக்கிறேன்னு பார்க்கிறார். நான் மகா ஆழமான கிடங்கிலிருந்து, நம்ம எங்கிருந்து அவரை கூப்பிடுறோம் என்பதை அவர் பார்க்கிறார். நெருக்கத்திலிருந்து நீ அவரை கூப்பிடும் போது நீ எப்படி நெருக்கப்படுகிறாய் என்பதை அவர் பார்க்கிறார். உன் சத்தத்துக்கு அந்த நேரத்தில் அவர் செவியை அடைக்க மாட்டார், அவர் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க காரணம் அவருடைய இரக்கம் என்பதை மறந்து விடக்கூடாது. எனவேதான் தானியேலுக்கு தேவ தரிசனம் வெளிப்படுத்தப்பட்ட போது தானியேல் தேவ சமூகத்தில் நின்று என்ன ஜெபம் பண்ற தெரியுமா? எங்க நீதியை நம்பி நாங்க கேட்கல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை நம்பி கேட்கிறோம், உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறோம். இன்னைக்கு நாம ஆமென் தேசத்துக்காக அப்படிதான் தேவ சமூகத்தில் கெஞ்ச வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே பாருங்கப்பா, இந்த கொள்ளை நோயினால் இந்த தேசம் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறது, நீங்க பார்த்து பதில் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் கிருபையா இறங்க. அவர் ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் போது நம்ம இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியுங்க. ஆமென். நாத்தான்வேல் தேவ சமூகத்தில் வரும்போது என்ன சொல்றாரு? நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன். ஆமென். எப்படி பார்க்கிறாரு பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க இங்க வந்திருந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்தீங்கிறத பார்த்து உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பார்க்கிறவர் பார்த்து, அவன் கஷ்டத்திலே நாம போய் உட்கார்ந்து இருக்கும் போது பார்க்கிறார். எதை பார்க்கிறார் தெரியுமா? நாம எத்தனை மணிக்கு வந்து உட்கார்ந்தோம் இல்லை, நாங்கள் அப்படிதான் பார்ப்போம். எத்தனை மணிக்கு? அவர் அப்படி இல்லை. எங்க இருந்து எவ்வளவு கஷ்டத்திலிருந்து வந்திருக்கான் தெரியும். மோசேக்கிட்ட எப்படி சொன்னா தெரியுமா? என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன் என்று. உண்மையிலே ஆண்டவர் கேட்டிருக்கு. ஏன்னா அவருடைய நாமத்தையே மறந்துட்டாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவார்? ஆண்டவர் உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டா நாமத்தையே மறந்துட்டாங்க. இந்த ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ணி இருப்பாங்க?
ஆனா அவங்க உபத்திரவத்தை பார்த்தார் ஆண்டவர், பார்த்து கேட்டார். ஆகாரின் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த உபத்திரவத்தை பார்க்கிறார். அப்போ என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காத. என் நிலைமை அவருக்கு தெரியும். நான் அப்பான்னு கூப்பிடும் போது இதுக்கு பின்னாடி இருக்கிற வலி என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஜெபித்த போது பார்த்தா இஸ்ரவேலர்கள் கூக்குரல் இட்ட பிறகுதான் பார்க்கிறார். அவங்க பெருமூச்சின் சத்தம் கேட்டுதான் வரார். உன் வேதனை நெருக்கத்தை காரணம் காட்டி ஜெபிக்காமல் இருக்கிறாயோ, நீ ஏன் கர்த்தருடைய பார்வைக்கு மறைந்து மறைந்து போகிறாய்? சரி, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், அதனால இந்த பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நீ அப்படி ஓரமா போறியா? இல்ல இல்ல, இதுல இருந்து வெளியே வரதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு காரியம் செஞ்சு, அதனாலதான் இனி அவ்வளவுதான், ஆண்டவரே எனக்கு செவி கொடுக்க மாட்டார் சொல்லிட்டு நீ ஒதுங்கிறாத. உன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருடைய முகத்துக்கு நோக்கி பார், இரக்கத்துக்காய் நீ கெஞ்சுவாயானால் இதோ உன் ஜெபத்தை செவி சாய்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து செவி கொடுக்கிறார். ஆமே. முழு விசுவாசத்தோடு பேதுரு, சந்தேகம் உள்ள இருக்கு, ஆண்டவரே ரட்சியும் என்கிறார். ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு, ஏன் சந்தேகம்? ஆமே. அந்த இடத்துல நீதிக்கு தக்க பலன் கொடுக்கல, அவருடைய இரக்கத்துக்கு தக்க பலன் கொடுக்கிறார். நான் இதை தியானித்த போது ஆண்டவரே, அப்ப நாம் பெற்றுக்கொண்ட ஜெபத்தின் பலன் எல்லாமே ஆமே நீங்க பார்த்து தந்ததப்பா, பார்த்து செஞ்சதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் சூழ்நிலையை பார்க்கிறார். ஆமென். நான் ஆழமான கிடங்கில் இருக்கிறத பார்க்கிறார், நான் நெருக்கத்தில் இருக்கிறத பார்க்கிறார், என் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறார், பயங்கரமான குழியில் இருக்கிறத பார்க்கிறார், ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறார். நிச்சயமா என் தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை.